எனதருமை திருநெல்வேலி பத்திரிகையாளர்கள், மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று முன்தினம் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் புதுக்கோட்டையில் நடந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணத்தில் அந்த பயணத்தை முடித்து வைத்து பல்வேறு கருத்துக்களை சொல்லி போயிருக்கிறார்கள். விரைவில் தேசிய ஜனநாயக கூட்டணி பலவாய்ந்த கூட்டணியாக அமையும். 2026 ஏப்ரல் மாதம் நடைபெறுகிற தேர்தலில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தேசிய ஜனநாயக ஆட்சி அமையும் என்று உத்தரவாதத்தை பேசியிருக்கிறார்கள். இதற்கு முன்னாலே பல்வேறு விஷயங்கள் கடந்த ஒரு வார காலமாக இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் அந்த கூட்டணியில் இருப்பவர்கள் எல்லாம் ஏதோ வேலையை நிறுத்திவிட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 100 நாள் வேலை திட்டத்தை இன்றைக்கி 125 நாட்களாக உயர்த்தி தந்திருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அரசு. இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக மாற்றுவோம் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த 100 நாள் வேலை திட்டத்தை 120 நாளாக உயர்த்தி 15 நாளுக்கு ஒரு முறை கொடுக்கிற அந்த சம்பளம் ஒரு வாரத்திற்கு ஒரு முறை கொடுக்கிறதுக்கு இன்னைக்கு வழிவகை செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, முந்தி 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொன்னால் அது திமுக காரங்களுடைய வீட்டிலையும் அவங்களுடைய ஆட்களுக்கு